தானியல் ரைட். இன்னைக்கு நாம் அதுக்கடுத்த புத்தகமாகிய ஓசியா புத்தகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அடங்கிய புத்தகங்களை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த புத்தகங்களை நாம் சாதாரணமாக சின்ன தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று அழைப்பது வழக்கம். சின்ன தீர்க்க தரிசன புத்தகம் என்று அழைப்பது வழக்கம். சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகம் என்பதனாலே அதில் எந்த விதத்திலும் சிறிய தகவல்கள் இல்லை. மற்ற தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே எதெல்லாம் இருக்கிறதோ அதே கருத்தை, அதே எடையை தான் இது கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்றால், நான் முன்னதாக சொன்னது போல ஏசாயா, எசேக்கியேல் எல்லாம் முழு சுவடியிலே அல்லது தோல் சுருளிலே எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? முழு சுருளிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 12 தீர்க்க தரிசனங்கள், சிறிய தீர்க்க தரிசனங்கள் என்று நாம் சொல்லுகின்ற இந்த புத்தகங்கள், இவளை அனைத்தும் சேர்த்து ஒரு சுருளிலே எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றால் நமக்கு தெரியும், ஒரு சில சிறிய தீர்க்க புஸ்தகம் என்று நாம் அழைக்கின்ற புத்தகங்களில் சில புத்தகங்கள் ஒரே ஒரு அதிகாரத்தை மாத்திரம் கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கின்றன. சிலவைகளிலே 2 அதிகாரங்கள் இருக்கும், சிலவைகளிலே 3 அதிகாரங்கள் இருக்கும். அதனால் இது எல்லாவற்றையும் தனித்தனியாக சூழ் செய்யாமல் இவளை முழுவதுமாக மொத்தமாக சேர்த்து செய்ததினால முழு இந்த தீர்க்கதரிசனங்களும் ஒரு சுருளிலே எழுதப்பட்டதுனால அதை அந்த பெயரில் அழைப்பார்கள். அதனால் இப்பொழுது நாம் இந்த சின்ன தீர்க்கதரிசன புத்தகத்துக்கான ஒரு முன்னுரையை நாம் சிந்திக்கலாம். சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் 12. சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் 12. இந்த 12 என்பது வேதாகமத்தில் மிக முக்கியமானது. கவனித்துக் கொள்ளுங்கள். 12 என்ற எண் குறிப்பாக வேதாகமத்தில் மிக முக்கியமானது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேலில் 12 கோத்திரங்கள் இருந்தன. இஸ்மவேலர்களிலும் 12 கோத்திரங்கள் இருந்தன. ஆனால் அவைகள் முக்கியமாக 40 தானே முக்கியமானது 40 தானே. எந்த நம்பர் எண்ணில் 40, 30, 70, 3, 1 எல்லாமே முக்கியம். அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. நான் 12 என்ற பொருளை சொல்லும் பொழுது சொல்லுகிறேன். சரியா? 12 என்ற எண் வேதாகமத்தில் மிக முக்கியமானது. காரணம், இஸ்ரேலின் கோத்திரங்கள் 12, இஸ்மவேலின் கோத்திரங்கள் 12. ஆனால் இஸ்மவேலரின் கோத்திரம் பெரிதாக நமக்கு வேதத்தில் சொல்லப்படவில்லை. அது கிட்டத்தட்ட யாக்கோபின் காலத்தில், யாக்கோபினுடைய மகன் யோசேப்பின் காலத்திலேயே அவர்கள் அந்நியர்களாக போய்விட்டார்கள். அதுக்கு முன்னதாக அந்நியர்களாக போயிருந்தாலும் இவர் யார், இவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன என்பதை கூட தெரியாத அளவுக்கு அந்நியர்களாகிப்பட்டார். நமக்குன்னு இப்போ எப்படியோ ஒரு சின்ன லிங்க் வச்சுருப்போம். இது எங்கள் பெரியம்மா பையன், இது சித்தி பையன் அப்படிங்கிற ஒரு உறவு எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒரு 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 முறையாவது போயிட்டு வரோம். இப்போ அந்த அது அளவு கூட இல்லாதபடிக்கு யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் விற்ற போது இதில் எங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் உறவுக்காரர்கள், எங்களுடைய உறவுக்காரர்கள் என்ற அந்த உறவு இல்லாமல் இருந்திருக்கிறது போல தெரிகிறது. ஏன்னா அவங்க யாரும் அந்நியர்களாகவும் இவர்கள் யாரும் அந்நியர்கள் போகிறவங்க தான் தெரிகிறது. என்னென்னா அவங்க வியாபாரிகளாக வர்றாங்க, இவங்க வியாபாரத்துக்கு பொருள் கொடுக்குறவங்களாக இருக்காங்க. ஆக அங்கே பார்க்கும்பொழுது யாக்கோபை அவர்கள் 12 பேரில் ஒருவரை விலை கொடுத்து வாங்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரை கொண்டு போய் எகிப்தில் விற்றதையும் கூட நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய திட்டம், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த உறவு சுத்தமாக அற்றுப்போனது, அந்நியப்பட்டு போனார்கள் என்பதால்
தேடி பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை தான். மீறி போனால் 3 தலைமுறை தான். ஈசாக்கும் இஸ்மவேலும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா இறக்கும்போது இஸ்மவேலும் வந்து தான் என்ன செய்கிறாரு, கடைசி காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு பிறகு வந்தவங்க அவருடைய மகன்கள், ஈசாக்கினுடைய மகனான இஸ்ரவேலை அவர்கள் அறியாமல் போனார்கள் என்பதுதான் நாம் அறிகிறோம். அறிந்திருந்தாலும் அந்த உறவை அவர்கள் கொண்டாடவில்லை போல தெரிகிறது. எனவே அதே போல வேதாகமத்தில் 12 அப்போஸ்தலர்களை பற்றி படிக்கிறோம். முக்கியமாக 12 அப்போஸ்தலர்கள் என்பது 12 மாதங்கள் இருக்கிறது. பொதுவாக இயற்கையாகவே வேதாகமத்திலும் 12 மாதங்கள் இருக்கிறது. வேதாகமும் 13 மாதங்கள் யூதர் முறைப்படி, அது முறைப்படி 13, ஆனால் 12 தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. அதே போல் 12 முத்துக்களை பற்றி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மிக முக்கியமானது. ஆசாரியனுடைய மார்பில் இருந்த இந்த மார்பதக்கத்திலே 12 முத்துக்கள் பதிக்கப்பட்டது என்றெல்லாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். ஆக 12 என்பது கிட்டத்தட்ட ஒரு நேர்கோடு போல வேதாகமத்தில் ஓடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கேயும் நாம் 12 சிறிய தீர்க்கதரிசிகளை குறித்து வாசிக்கிறோம். சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல இதனுடைய மதிப்பில் எந்த விதத்திலும் சிறியவில்லை, குறையவில்லை, மதிப்பு குறையவில்லை. தமிழில் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது. காரம் பெறுது, சிறுக்காது. அதுபோல் இந்த 12 புத்தகங்களும் சின்னது என்று சொன்னாலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் என்ன வல்லமையோடு தேவன் தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, தேவன் அவர்களை பயன்படுத்தி அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொன்னார்களோ, அதே போல் மல்கியாவையும் ஆமோஸையும் யோவேலையும் தேவன் பயன்படுத்தினார் என்பதுதான் முக்கியமான கருத்து. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் வரலாற்றில் அல்லது யூதேய வரலாற்றில், இஸ்ரவேல் வரலாறு என்பது முன்னதாக முடிந்துவிட்டது. ஆனால் யூதர்களுடைய வரலாற்றில் அல்லது இஸ்ரவேல் என்று சொல்லலாம் 420 ஆண்டு கால வரலாற்றை உள்ளடக்கினோம். நான் கிட்டத்தட்ட 420 ஆண்டு காலத்தை உள்ளடக்கினது. இந்த நாட்களிலே தான் நாம் பல திருப்பங்களை இந்த புத்தகத்தின் மூலமாக, இந்த புத்தகங்கள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. கிமு 722களில், கிமு 722களிலேயே இஸ்ரவேல் நாடு, அதாவது வட நாடு, அதாவது யூதேயாவை தவிர்த்து மற்ற நாடுகள் அசீரியா தேசத்திற்கு சிறைப்பட்டு போனது. அதற்கு பிறகு சுமார் 120 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சின்ன தீர்க்க தரிசன புத்தகங்கள் யூதேயாவை மையப்படுத்தியும் அதே நேரத்தில் வடக்கே இருந்த இஸ்ரவேலையும் தீர்க்க தரிசனம் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் வடக்கேயும் போனார்கள், வடக்கேயும் சென்று தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த 12 புத்தகங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் 9 புத்தகங்கள் ஓசியா, யோவே, ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகு, செப்பனியா. அதாவது ஓசியா முதல் செப்பனியா வரைக்கும் உள்ள 9 புத்தகங்கள் சிறையிருப்புக்கு முன்னால், அதாவது பாபிலோனிய சிறையிருப்புக்கு முன்னால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் இருந்த காலத்தில் இஸ்ரவேலில் யாரும் தீர்க்கதரிசிகளாக இருக்கவில்லை.
இஸ்ரவேலில் யாரும் தீர்க்கதரிசி. ஆனால் தானியேல் மாத்திரம் பாபிலோனிலே தீர்க்கதரிசியாக உளிர்ந்தார் அல்லது மிளிர்ந்தார், வாழ்ந்து வந்தார். ஆனால் அது வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சிறையிருப்புக்கு பிறகு 70 ஆண்டு சிறையிருப்புக்கு பிறகு ஆகாய், சகரியா, மல்கியா இவர்கள் அனைவரும் சிறையிருப்புக்கு பின்னுள்ள காலத்தில் நடந்தவைகள் நடக்கிறவர்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஒன்றை அறிய வேண்டும். நம்முடைய தமிழ் வேதாகமத்திலாகட்டும் ஆங்கில வேதாகமத்திலாகட்டும் இந்த புத்தகங்கள் எதுவுமே கால வரிசைப்படி எழுதப்படவில்லை. சரிங்களா? அந்த வகையில் சொல்ல போனால் எந்த புத்தகமும் கால வரிசையில் எழுதப்படவில்லை. முதல் 5 புத்தகங்கள் விசேஷமாக ஆதியாகமும் ஒரு விதமான கால வரிசையை நமக்கு சொன்னாலும், யாத்ராகமும் நமக்கு கால வரிசைகளை சொன்னாலும், பொதுவாக கால வரிசைப்படுத்தி எதுவுமே சொல்லப்படவில்லை. அதுதான் மிக முக்கியமானது. கால வரிசைப்படி சொல்லாமல் இருந்தாலும் காலத்தை தன் கையிலே காலங்களை தம்முடைய கையிலே வைத்திருக்கிற கர்த்தர் அந்தந்த காலங்களிலே அதனை நேர்த்தியாக செய்கிறவர். எந்த காலத்துக்கு எந்த தீர்க்க தரிசனம் பொருத்தமாக இருக்கிறது என்பதை அறிந்து தீர்க்க தரிசிகளை பயன்படுத்தினார். அதே போல் இன்றைக்கும் இங்கே இருக்கிற நம்மையும் அவர் அவருடைய நேரத்தில், அவருடைய இடத்துல, அவருடைய காலத்தில் பயன்படுத்துவார் என்பதை நான் இங்கே அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். நாம் அவருடையவர்கள் அல்லவா? நம்மையும் அவர் வண்ணமாகவே அவருடைய நேரப்படி, அவருடைய விருப்பப்படி நம்மை அவர் பயன்படுத்துவார் அவருடைய ஊழியத்தில். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான 4 உலக பேரரசுகளை பற்றி நாம் படிக்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அந்த நாட்களில் எழுதின அசீரிய பேரரசை பற்றி நாம் படிக்க முடிகிறது. பாபிலோன் அரசை பற்றி படிக்க முடிகிறது. பெர்ஷியா பேரரசை பற்றி படிக்க முடிகிறது. கிரேக்க பேரரசை பற்றி படிக்க முடிகிறது. நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இங்கே வர்றதுக்கு முன்னால் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அந்த மெசேஜ் வந்து இன்றைக்கி இருக்கிற ஈராக்கும் இஸ்ரேல் தானே போர் நடத்துகிறாங்க. ஈரானும் இஸ்ரேலும் தான் போர் நடத்துது. ரொம்ப சுவாரஸ்யமான போர் நடக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த போரை வியாக்கியானம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அதில் வந்து இந்த பெர்ஷியா தான் இன்றைக்கு இருக்கிற ஈராக் என்று அவர் அடித்து திருத்தி சொல்லி கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இவர்கள் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிறார்கள். இவர்கள் வேதாகம தீர்க்க தரிசனத்தின்படி இவர்கள் இஸ்ரவேலுக்கு ஆதரவாகவும் எழும்புவார்கள். இதற்கு முன்பாக ஆதரவாக இருந்தாங்க, அப்புறம் இப்போது இந்த காலகட்டத்தில் எதிராக இருக்காங்க. இனி ஒரு காலகட்டம் வரும், அப்பொழுது இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று ஒரு தீர்க்க தரிசன ஆய்வாளர் ஒருவர் அதை பற்றி பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டேன். ஒவ்வொன்றும் தீர்க்கதரிசியாகிய தானியேலுடைய அந்த தரிசனத்தின் அடிப்படையில், அந்த நேபுகாத் நேச்சர் கண்ட அந்த தரிசனத்துக்கு அவர் கொடுத்த விளக்கத்தின்படியே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாபிலோன் ராஜ்யம் அழிக்கப்பட்டதும், அசீரியா இடையில வந்ததும், அதைத் தொடர்ந்து பெர்ஷியா வந்ததும், கடைசியாக கிரேக்க பேரரசு வந்ததும், கிரேக்க பேரரசு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. தெரியும் இல்லையா? ஒரே ஒரு ராஜா கிரேக்க நாட்டை ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்தவர். மகா
அலெக்சாண்டர். இந்த மகா அலெக்சாண்டருக்கு பிறகு அவருக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால அந்த நாடு 4 தளபதிகளாகிய யார் இருக்கிறவங்க, தலாமி, செலுக்கியஸ், தலாமி, செலுக்கியஸ், அப்புறம் இன்னும் 2 பேருக்கு ஞாபகத்தில் இல்லை. இந்த 4 நான் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 4 பேருடைய பேரை சொல்கிறேன். இந்த 4 பட தளபதிகளால் இந்த நாடு பிரிக்கப்பட்டது. அவருடைய பேரரசு, பெரிய பேரரசு பிரிக்கப்பட்டது. அதில் தலாமி என்ற பேரரசு, அந்த தளபதியினுடைய பேரில் தலாமிகள் என்ற அவருடைய வம்சத்தார் ஆண்டார்கள். இந்த தலாமிகள் கிரேக்க நாட்டையும், செலூக்கியர்கள் என்பவர்கள் கிரேக்க அரசர்களாக இருந்தாலும் அந்தியோகியாவை தலைநகராய் வைத்து யூதேயாவையும் ஆட்சி செய்தார்கள். இதை நாம் இந்த இன்டர் டெஸ்டமெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள். அந்த ஆண்டு கால வரலாற்றில் நாம் படிக்க முடிகிறது. குறிப்பாக மக்கபேயருடைய புத்தகங்களில் நாம் படிக்க முடிகிறது. மக்கபேயர் புத்தகம் ரோமன் கத்தோலிக்கருடைய வேதாகமத்தில் இருக்கிறது. 1 மக்கபேயர், 2 மக்கபேயர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி. நம்முடைய வேதாகமும் அதை தள்ளுபடியாகும் என்று எடுத்துக்கொண்டாலும் கத்தோலிக்கர்களும் மற்ற கிறிஸ்தவர்களும் அதை அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை இப்பொழுது ரோமன் கத்தோலிக் பைபிளுக்காக எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கத்தோலிக்க சர்ச்சில் திருவிவிலியம் வச்சுருப்பாங்க. திருவிவிலியம் ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிக் 2 பேரும் சேர்ந்து மொழிபெயர்த்த வேதாகமும். அந்த புத்தகத்தில் கேத்தலிக் எடிஷன் வாங்கினீங்கன்னா 2 எடிஷன்ஸ் இருக்குது. நாம் பயன்படுத்துகிற திருவிவிலியம் ப்ராட்டஸ்டன்ட் வேர்ஷன். ப்ராட்டஸ்டன்ட் இதில் வந்து சரியாக 66 புத்தகங்கள் தான் இருக்கும். சரியாக 66 புத்தகங்கள். கத்தோலிக்கர்களுடைய வேத புத்தகத்தில் கூடுதலாக ஒரு 5-6 புத்தகங்கள் இருக்கும். அதில் 1-2 மக்கபேயர் என்பது கடைசி புத்தகம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நீங்கள் அதை படிக்கலாம். நீங்கள் அதை கிடைக்குமான வாங்கி படியுங்கள். இந்த பின்னணியில் நாம் வந்து இப்போது இந்த சின்ன தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் ஒவ்வொன்றாக நாம் படிக்க முயற்சிக்கலாம். முதலாவது புத்தகம் ஓசியா. ஓசியா என்பவர் ஆமோஸ், ஏசாயா, மீகா போன்ற தீர்க்கதரிசிகளின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஆமோஸ், ஏசாயா, மீகா இவர்களுடைய சமகாலகட்டத்தில். இஸ்ரவேலை சேர்ந்தவர். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காத அந்த காலகட்டத்தில் அவர் இஸ்ரவேலில் உள்ள சமாரியாவை விட்டுவிட்டு அந்த ஊரை காலி செய்துவிட்டு யூதேயா தேசத்துக்கு வந்து யூதேய தேசத்தில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார், அல்லது தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றினார். இவர் கிட்டத்தட்ட 72 ஆண்டுகள் ஊழியம் செய்ததாக ஒரு குறிப்பு உண்டு. 72 ஆண்டுகள் இவர் ஊழியம் செய்ததாக ஒரு குறிப்பு உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை இவருடைய வயது 92க்கும் அல்லது 98க்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் வாழ்ந்திருக்கக்கூடும். 92 வயதிலிருந்து 98 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட செஞ்சுரி அடித்தவர் அவருடைய வாழ்வில். இவருடைய குடும்ப வாழ்க்கை மிக மிக சோகமானது. ஏனென்றால்
இவருடைய மனைவி ஒரு விபச்சாரி. நம்முடைய வேதம் சொல்கிறது சோரஸ்திரி அப்படின்றது. சோரஸ்திரி என்பது நீங்கள் ஒருவேளை திருவிவிலியத்தில் படிப்பீர்களானால் அது விபச்சார பெண் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோரஸ்திரினா விபச்சார பெண். அந்த நாட்களில் சில வார்த்தைகளை மூடி மறைத்து பேசியிருக்கிறார்கள். அதனாலே சோரம் போனவர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள். சோரம் போவது என்றால் பாதி தவறி போனவர் என்பது பொருள். சோரம் போவது என்பதற்கு பொருள் பாதி தவறி போனவர்கள் என்பது. ஆக ஆண்டவருடைய கட்டளைப்படி தான் இவர் இந்த விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த விபச்சாரியான பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அல்லது கணவருக்கு துரோகம் செய்த பெண், கணவருக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருந்த பெண் என்று கூட அவரை குறித்து நாம் சொல்லலாம். ஏனென்றால் அங்கே தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவை, இந்த பரிசுத்தமான உறவை சொல்லிவிட்டு அந்த உறவை என் மனைவி ஆகிய இஸ்ரவேல் தீட்டுப்படுத்தினாள் என்பதற்கு அடையாளமாக நல்ல தூய்மையான கணவனாகிய ஓசியாவுக்கு பாதை மாறி போன வேசி அல்லது விபச்சாரியான அல்லது சோரம் போன ஒரு பெண் மனைவியாகி அவருக்கு எவ்வளவு துக்கத்தை உருவாக்கினாரோ அதே போல என் மக்களும் எனக்கு துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த துக்ககரமான செய்தியை தேவன் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு சொல்கிறார். ஆக்சுவலி தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அநேக வேளைகளில் சில செயல்களை அடையாளங்கள் மூலமாக செய்து தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். நாம் எரேமியா படிக்கும்போது சொன்னேன் நான் தெரியல. எரேமியா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் சில அடையாளங்களை செய்து அதன் மூலமாக செய்தி சொல்லுகிறார். ஒரு இடத்துல எரேமியாவை பற்றி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ உனக்கு ஒரு கழுத்துக்கு ஒரு நுகத்தை வைத்துக்கொள் என்று சொல்கிறார். அதே போல் அவர் கழுத்தில் ஒரு நுகத்தை போட்டுக்கொண்டு போகிறார். என்ன என்று கேட்கும்போது, நான் சிறையிருப்பில் இருக்கிறேன், நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்று கூறி சாட்சி சொல்கிறதை தீர்க்கதரிசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். இதுபோல் அடையாளங்கள் மூலமாக நிறைய தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த புத்தகத்திலும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது வர 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 சார், அவசரப்படாதீங்க சார். பேருக்கெல்லாம் ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்குங்க, எந்த பேருக்கும் அர்த்தம் இல்லாமல் இல்லை. ஸோ இந்த புத்தகத்தில் இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்களுக்குமான செய்தியை இவர் வைத்திருந்தார். இந்த புத்தகத்தில் இஸ்ரவேலுக்கு இன்னொரு பேர் இருந்தது, அது எப்ராஹிம் என்று. எப்படி தென்னாடு யூதயா என்று அழைக்கப்படுகிறதோ அதே போல் யூதாவை மையப்படுத்தி சொல்லப்படுகிறதோ, அதே போல் வடநாடு எப்ராஹிமை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எப்ராஹிம் என்ற அந்த வார்த்தை மாத்திரம் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சுமார் 35 முறை வருகிறது. 35 முறை வருகிறது. அதே போல் இஸ்ரவேல் என்ற பெயரும் அடிக்கடி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வாங்க, யூதயா என்ற சொல்லாடல், யூதயா என்ற சொல்லாடல் சுமார் 14 முறை வருகிறது. யூதயா என்ற சொல்லாடல் சுமார் 14 முறை வருகிறது. இந்த புத்தகத்தில் எருசலேமை பற்றி அதிகமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எருசலேமை பற்றி அதிகமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. இந்த புத்தகம் கர்த்தர்
அல்லது ஆண்டவர் என்ற சொல்லாடலை தான் அதிகமாக பயன்படுத்துகிறது. யெகோவா என்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறது. இந்த புத்தகம் தேவன் என்ற வார்த்தையை அதிகமாய் பயன்படுத்துவதில்லை. எங்கெல்லாம் தேவன் என்று வர வேண்டுமோ அந்த இடத்துல, கடவுள் அல்லது தேவன் என்று வர வேண்டிய இடத்துல ஆண்டவர், கர்த்தர் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தரை இந்த புத்தகம் மணவாளனாகவும் இஸ்ரவேலை மணவாட்டியாகவும் படம் பிடித்து காண்பிக்கிறது. எப்படி திருச்சபையை மணவாட்டியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மணவாளனாகவும் சுட்டி காண்பிக்கிறதோ, அதே போல இங்கே இந்த பெயர் ஆண்டவரை மணவாளனாகவும் இஸ்ரவேலரை மணவாட்டிகளாகவும் சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப சுவையான ஒரு காரியம் இந்த புத்தகத்தில். தேவன் என்ற வார்த்தை, கர்த்தர் என்ற வார்த்தை, இவைகளை அவர் அழகாக சொல்லும்போது, மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் இப்படியாக போவீர்கள் என்று சொல்கிறார். முதலாவது நான் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன். இந்த கடைசி நாட்களில் மீதியாக இருப்பவர்கள் இப்படியாக கதற வேண்டும். சரி, 5வது அதிகாரம் 14வது வாக்கியத்தில் கடவுளை அல்லது தேவனை அல்லது கர்த்தரை இவர் பீறுகிற சிங்கத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். சிங்கத்திற்கு ஆண்டவரை ஒப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். தேவன் பீறுகிற சிங்கம். அதே நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனை கோபப்படுத்தும் பொழுது தேவன் அவர்களுக்கு பீறுகிற சிங்கத்தை போல் இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய செய்தியில் நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்பினால் நான் உங்களுக்கு பின்மாரியைப் போலவும் முன்மாரியைப் போலவும் இருப்பேன். பின்மாரி முன்மாரின்னு என்னன்னு தெரியலையா? என்னங்க பின்மாரி முன்மாரின்னு என்ன? மழை காலத்தில் நம்ம ஊர்லெலாம் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. சமவெளி பகுதியில் இது தெரியும். இந்த வழக்கமாக வர்ற மழைக்கு முன்னால் ஒரு மழை வரும். மழை வந்தால் தான் பூமி என்ன ஆகும்? விவசாயத்துக்கு பக்குவமாக இருக்கும். அதே போல் முன்னால் ஒரு மழை வரும், அதை முன்மாறி என்று சொல்வார்கள். பிறகு ஒரு மழை வரும், அதை பின்மாறி என்று சொல்வார்கள். இதனை நாம் பொதுவாக பெந்தேகோஸ்தே சபைகளில் ஆவியானுடைய அபிஷேகத்தை பற்றி நாம் சொல்லும்போது அது சொல்லுவோம், முன்மாறி பின்மாறி என்று சொல்லுவோம். ஆனால் இது உண்மையான பொருள். நாட்டிற்கு தேவன் நன்மை செய்கிறார், முன்மாரியை கொடுத்து பின்மாரியை கொடுத்து என்பது. ஆனால் அதே நேரத்தில் மனிதனுடைய ஆத்மாவுக்கும் அவர் நன்மை அனுப்புகிறார் என்பதனாலே நாம் அதை ஆவியானவரோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். சரி, ஆக மனம் திரும்பும்போது பீறுகிற சிங்கம் பீற வரும்பொழுது மக்கள் உணர்ந்து மனம் திரும்பும்போது அவர்கள் மீது தேவன் அவர்களுக்கு முன்மாரியைப் போலவும் பின்மாரியைப் போலவும் இருப்பார். அல்லது அவர்களுக்கு பக்தியின் வாழ்க்கையை கொடுத்து, அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்காமல் அவளை காப்பாற்றுவதற்கு, செழிப்புப்படுத்துவதற்கு அப்படியாக இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் காலையிலே காணும் மேகத்தை போலவும் பகலிலே காணும் அல்லது விடியற் காலத்திலே தோன்றும் பனியைப் போலவும் அது சீக்கிரமாய் ஒழிந்து போகாது என்ற ஒரு வார்த்தை 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார். நம்ம இருக்கிற ஊர் அந்த இதை நம்ம சொன்ன விளங்கும். காலையில் பனி இருக்கும் இல்லையா,
அந்த ஒரு மாதிரி மேகம், காலையில் இருந்து வந்து அப்படியே மேகம், ஒரு பனி மேகம் இருக்கும். அந்த மேகம் வெயில் பட்ட உடனே மறைஞ்சு போயிடும். அதே போல் அதிகாலையில் பொழிகிற இந்த மேகமும் பனியும் காணாமல் போயிடும். கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அப்படியாக இருப்பதில்லை, மாறாக பின்மாறியும் முன்மாறியுமாக இருப்பேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய இஸ்ரவேலின் காயங்களை ஆண்டவர் பரிசோதிப்பதாக 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் முற்றுமாக, அதாவது இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது இங்கே வட இஸ்ரவேலரை தான் இங்கே குறிப்பிடுகிறார். தென்பகுதியில் இருந்த இஸ்ரவேலர்களையும் அது ஒரு வகையில் சுட்டி காட்டினாலும் முக்கியமாக அது வடக்கே இருந்த இஸ்ரவேலர்களே அது குறிக்கிறது. இவர்கள் மனம் திரும்பினால், மனம் திரும்புதல் என்ற இந்த செய்தி, இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை நோக்கம். மனம் திரும்பினால் அவர்கள் வாழ்க்கையை ஆண்டவர் குணப்படுத்துவதாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் சொல்கிற இந்த உவமைகளை நீங்கள் தயவுசெய்து குறித்து கொண்டு வீட்டில் போய் படிக்க முடியாது உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் பயன்படுத்துகிற சில உவமைகள் அல்லது உபமானங்கள் 7வது அதிகாரம் 4வது வசனம், 7வது அதிகாரம் 4வது வசனம், ஓசியா புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 8வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், 7வது அதிகாரம் 4, 8, 11, 12. 8வது அதிகாரத்தில் 7வது வசனம் 9வது வசனம், 8வது வசனம் 8வது அதிகாரத்தில் 7வது வசனமும் 9வது வசனமும். அப்படியே 10வது அதிகாரத்தில் முதல் வசனம், 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், 11வது அதிகாரத்தில் 10வது அதிகாரத்தில் 12வது வசனம், 10வது அதிகாரம் 1, 11, 12 ஆகிய வசனங்களிலையும், கடைசியாக 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன என்பதை நீங்கள் ஒரு சின்ன குறிப்போடு எழுதி கொண்டு வந்து என்னிடத்தில் அடுத்த வகுப்பில் கொடுத்தால், நான் இது வரைக்கும் உங்களுக்கு அசைன்மெண்ட் எதுவும் கொடுக்கல, அதனால் இதை ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கணும். கொடுத்துருக்கணும். மோசையை பற்றி சரி. ஆனால் பெரிய பெரிய அசைன்மெண்ட் கொடுக்குறேன் நினைக்கிறேன். சரி. ஸோ இப்போ ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களை சோதித்து பார்ப்பதற்காக இந்த உபமானங்களை அல்லது உவமைகளை நமக்கு சொல்கிறார். இந்த புத்தகத்தில் குறிப்பாக 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் தேவன் இந்த மக்களுக்காக மன உருக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். ஆண்டவருடைய மனதுருக்கத்தை பற்றி நிறைய படிக்கலாம். அதே போல் இந்த புத்தகத்தில் இஸ்ரவேலுக்காக ஆண்டவரும் மன உருக்கமாக இருக்கிறார் என்பதை 11வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் அறிய முடிகிறது. தீர்க்கதரிசியின் கடைசி முறையாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை அந்த புத்தகத்தின் முடிவில் சொல்லுகிறார். அந்த முடிவு என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் சிறையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறீர்கள். இது கடவுள் செய்த செயல் அல்ல. இது நானே அல்லது நாங்களே இந்த நிலைமைக்கு காரணமானவர்கள் என்று அறிய வேண்டும் என்று சொல்கிறார்.
அதனால் இந்த வசனத்தை அவர் பயன்படுத்துகிறார். எங்கள் பாவங்களே இவைகளை கொண்டு வந்தது, என்னுடைய பாவங்களே அல்லது எங்களுடைய பாவங்களே எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று சொல்கிறார். இந்த புத்தகத்தில் 14வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள வசனத்தை படித்து வச்சு பார்த்துருங்க. இந்த புத்தகத்தில் இந்த 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களில் 14வது அதிகாரத்தில் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். எந்த ஒரு மனுஷனிடத்திலுமிருந்தும் எனக்கும் எங்களுக்கும் ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு வராது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே எந்த மனுஷனிடத்திலிருந்தும் ரட்சிப்பு வருவதில்லை என்பதை அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் அது பக்கத்தில் அறிய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறேன். முதலாவது நாம் அறிய வேண்டும். நாம் அறிந்தால்தான் அதை அறிக்கையிட முடியும். ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடையது, எந்த மனுஷனிடத்திலும் ரட்சிப்பு இல்லை. நம்ம நிறைய இதை வச்சு பிரசவம் பண்ணலாம். மனுஷன் நம்புவது கண்ணி வருவதுக்கும் மனுஷனை நம்பக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பிரசவம் பண்ணலாம். சாரி. ஆக இந்த அதிகாரத்தில் 14வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலான ஒரு வசனத்தை சொல்லுகிறதை இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் அறிவோம். 14வது அதிகாரம் 4 முதல் 9 வரைக்கும் உள்ள பகுதியில் ஆண்டவர் குணமாக்குகிறார் அல்லது சுகப்படுத்துகிறார் என்பதை அவர் முக்கியப்படுத்தி சொல்கிறார். இந்த ஆண்டவர் யாரையெல்லாம் குணமாக்கி சீர்படுத்துகிறாரோ அவர்களுக்கு அவர் ஒரு ஒலிவ மரத்தை போல இருப்பார். ஒரு ஒலிவ மரத்தை போல அலங்காரமாக இருப்பார். ஒலிவ மரம் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு மரம். இந்த ஒலிவ மரத்தை போல அலங்காரமாக இருப்பார்கள். அதே போல இவர்களுக்கு அல்லது இந்த இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்பி வரும்பொழுது அழகாக அலங்காரமாக மாத்திரமல்ல, செழித்து படருவார்கள். அதாவது திராட்சை கொடியை போல எப்படி ஆண்டவர் 15வது அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் திராட்சை செடியை விசுவாசியம் ஒப்பிட்டு சொல்கிறாரோ அதே போல இந்த புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போது இந்த ஒலிவ மரம் எண்ணெயை தருகிறது. ஒலிவ எண்ணெய் அது வாசனை உள்ளது, அதே நேரத்தில் சுகத்தை கொடுக்கிறது. ஆக இந்த புத்தகம் இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர்கள் வாசனையாக மனம் வீசுவார்கள். ரெண்டாவது, அவர்கள் திராட்சை கொடி கனி கொடுப்பது போல கனி கொடுப்பவர்களாக இருப்பார்கள் என்று இந்த புத்தகத்தின் இறுதியை முடிக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் கிட்டத்தட்ட 15 முறை மனம் திரும்புங்கள் அல்லது திரும்பி வாருங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையை சுமார் 15 முறை பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. ஏன் சோரம் போனதை பற்றி அல்லது விபச்சாரம் செய்கிற மனைவியை பற்றி சொல்கிறார் என்று ஒருவேளை நாம் கேட்கும்போது, இஸ்ரேல் மக்கள் கர்த்தராகிய தேவனை மறந்துவிட்டு
தங்களை சூழ இருந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களின்படி அவர்களுடைய சிலைகளை வணங்கத் தொடங்கினார்கள். சிலை வணக்கம் செய்ய தொடங்கினார். இப்போ வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களை அன்றி மற்ற அநேகர் ஊரோட ஒத்துப்போ என்ற கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஊரோட ஒத்துப்போ என்ற கருத்து. அப்படிப்பட்டவர்கள்தான் ஊரில் உள்ள ஒரு கோயிலில் பூசை புனஸ்காரம் செய்தால் அதற்கு அவர்கள் அழைக்கப்படும் பொழுது அங்கே அவர்கள் போய் பங்கெடுப்பார்கள். அதனால் இப்போ நீங்கள் இந்த சமீப காலங்களில் இதில் சில காட்சிகளெல்லாம் பார்க்கலாம். முகமதியர்களுக்கு இந்துக்கள் இது செய்தாங்க, இந்துக்களுக்கு முகமதியர்கள் இது செய்தாங்க, சர்ச்சில் ஃபாதர் இவங்களை கூப்பிட்டு வச்சு இது செய்தார், சர்ச்சில் வந்து இவங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய இதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த வாட்ஸ்அப் மூலமாக வர செய்திகள் பார்த்துருக்கீங்க தானே இப்போ ரொம்ப சமீப காலத்தில். அதாவது அது வந்து நம்முடைய நாட்டினுடைய அல்ல தமிழ்நாட்டினுடைய அந்த இந்த 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 காலகட்டத்தினுடைய அரசியல் சமூக பின்னணியை வைத்து அந்த தகவல்கள்லாம் வந்தாலும் சமத்துவ பொங்கல் கரெக்டு. ஆனால் அந்த நிகழ்வுகளைப் போல நம்முடைய அவர்களைப் போல ஆதி இஸ்ரேல் மக்களும் அப்படிதான் செய்து தங்களை ஆவிக்குரிய விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஆவிக்குரிய விபச்சாரத்தில் அதை தான் கர்த்தர் எதிர்க்கிறார். அப்போ ஒருவேளை இப்போ ஒரு கேள்வி நமக்கு முன்னால் எல்லாருக்கும் முன்னால், நாளைக்கு நம்மை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு யாராவது ஒருவர், ஒரு அரசியல் பிரமுகரோ வேறு யாராவது ஒருவரோ வரவேற்றால் நம்முடைய ரெஸ்பான்ஸ் அல்லது நம்முடைய மறுமொழி எப்படி இருக்கும், அவர்களுக்கு நாம் எப்படி நம்முடைய விசுவாசத்தை சொல்வோம் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த புத்தகம் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்தவர்களை இஸ்ரேலர்கள் சீர்கெட்டு போன போது அவர்களை திரும்பமாக உண்மையான உடன்படிக்கைக்கு கொண்டு வருவதற்காக இவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறை சுட்டி காண்பிக்கிறது. அதில் மிக குறிப்பான ஒரு தீர்க்க தரிசனம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் என்று. இது ஆண்டவர் நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை நான் வரவழைத்தேன் என்று. இயேசு கிறிஸ்து எருசலேம் மன்னிச்சுங்க எகிப்துக்கு போய் அங்கே கொஞ்ச காலம் இருந்த பிறகு ஏரோது மரணம் அடைந்த செய்தியை கேட்டு திரும்பி வரும் பொழுது அந்த நிகழ்வோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு செய்தியின் அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் இங்கே மனதில் கொள்ள வேண்டும். 2வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனத்தின்படி இந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 2வது அதிகாரம் 13லிருந்து 18 வரைக்கும். இந்த ஓசியா வாழ்ந்த காலம் யூதாவின் அரசராகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியர் ஆகியோருடைய காலத்திலும் அதே நேரத்தில்
இஸ்ரவேலினுடைய கடைசி அரசரான யெரொபெயாம், 2வது யெரொபெயாம், 2 யெரொபெயாம்ங்க இஸ்ரேல் நாட்டில் தெரியுங்களா? அதில் 2வது யெரொபெயாமுடைய காலத்திலையும் நடந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல இவர் 92 முதல் 98 ஆண்டுகள் வாழ்ந்ததுனால இவருடைய தீர்க்க தரிசன ஊழியங்கள் சுமார் 40 ஆண்டுகள் இருந்திருக்கக்கூடும். சுமார் 40 ஆண்டுகள் இவர் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கக்கூடும். இப்போ சில புத்தகங்களோடு இணைச்சி பார்ப்பாங்க. அந்த வகையில் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் இணைத்து சில வேத அறிஞர்கள் பேசுவார்கள். ஆமோஸ் நீதி 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 என்று சொல்லி நீதியை முக்கியப்படுத்தி சொல்வார். அதனால் ஆமோஸுக்கு நீதியின் தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். நீதியின் தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். ஆனால் ஓசியா மனம் திரும்புங்கள் என்று மன உருக்கத்தோடு சொல்வதனால அவரை அன்பின் தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். இந்த புத்தகத்தில் ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லும் பொழுது எபிரேய சொல்லாடல் ஒன்றுண்டு. எபிரேய சொல்லாடல் அன்பின் தீர்க்கதரிசி, நீதி. ஆமாம் ஆமாம். இந்த ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையிலுள்ள உறவை பற்றி சொல்லும்போது அந்த உறவு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை சொல்வார்கள். அதை ஒரு எபிரேய சொல்லாடல் சேகேத் என்று ஒரு சொல்லாடல் உண்டு. சேகேத் 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 கே 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 சேகேத். ஆமாம். இதற்கு சேகேத் என்ற வார்த்தைக்கு கிருபையின் அன்பு வழியாக ஆண்டவர் என்னை தொடர்பு கொள்கிறார் என்று பொருள். கிருபையின் அன்பு வழியாக, கிருபையின் அன்பு வழியாக ஆண்டவர் என்னை அணுகுகிறார் அல்லது தொடர்பு கொள்கிறார். கிருபைங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? தயவு. தயவுக்கு என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத ஒருவனுக்கு கிடைக்கிற மாபெரும் பரிசு. ஆக தகுதி இல்லாத என் மீது அன்பு காட்டுகிறார் என்பதுதான் சேகேத் என்ற வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது. இல்லை இருக்காது, வசனம் இல்லை. இல்லை, அதை இந்த சேகேத் என்ற அன்புங்கிற வார்த்தைக்கு இப்படி ஒரு சேகேத் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறது. சேகேத்ங்கிற வார்த்தை இது எபிரேய வார்த்தை. அந்த எபிரேய சொல்லாடலே அவர் அந்த இதில் எபிரேய பைபிள் எழுதுகிறார். சேகேத்ங்கிற வார்த்தை இப்போது எப்படி லோகோஸ் அப்படின்னு வார்த்தையை நம்ம வார்த்தைக்கு சொல்கிறோமோ அதே போல் சேகேத்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில். அதற்கு பொருள் அன்பான கிருபையின் வழியாக அன்பு காட்டுதல் என்ற பொருளை கொள்ளுதல். இல்லை, அது செக்கேத். செக்கேத்னு ஏதோ ஒரு சுக்கோத்துன்னு ஒரு பேர். சரி, நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த இது கொடுத்ததுனால அந்த பட்டியலை மாத்திரம் சொல்லிடுறேன். நீங்கள் அதை பற்றி விளக்கத்தை எழுதிக்கிறீங்களா?
ஏன் உங்களை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன் அசைன்மெண்ட் கொடுத்து. அவர் என்ன சொல்கிறாரு, வசனம் எங்கெங்கன்னு மாத்திரம் கண்டுபிடிச்சுங்க. ஏன் அந்த பட்டியலை சொல்லிடுறேன். அவர் என்னெல்லாம் அந்த வார்த்தையை உபமானமாக சொல்கிறாருங்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். முதல்ல விபச்சாரி, அதை சோரம் போகிறவர் விபச்சாரி. மயக்கும் மதுபானம், மயக்கும் மதுபானம். மூன்றாவது அடங்கா கிடாரி, மயக்க மதுபானம், மயக்கும் மதுபானம், மயக்கும் மதுபானம். அடங்கா கிடாரி, நம்ம பாஷையில் என்ன சொன்னால் அடங்கா பிடாரின்னு சொல்லுவோமா? அடங்கா பிடாரி அல்லது அடங்கா கிடாரி. அப்புறம் பரிகாரன், பரிகாரன் பறிக்கிறோம் அந்தரி, பரிகாரன் இந்த பெரிய பறிக்கிறவன், நம்ம கையில் இருக்கிற பறிக்கிறவர் இருக்காங்களா, அந்த 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 பரி 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 புடுங்கிறது. புடுங்குறவங்க சொல்ல அந்த வார்த்தை நல்லா இல்லைங்கிறதுனால இந்த வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் ஓ சரி 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 அனல் அடுப்பு, அனல் அடுப்பு, அனல் அடுப்பு. அடிக்கடி மக்கள் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும், திருப்பி போடாத அப்பம், திருப்பி போடாத அப்பம். தோசையில் ஏக் சை தான் இருக்கு, தோசை ஆகலை. ஏக் சை தான் இருக்கு. தோசைக்கு என்ன பொருள் தெரியுங்களா? ஒரு சை ஸ்வைங் ஃபர்ஸ்ட் ஊற்றும் போது, அது திருப்பி போடும்போது இன்னொரு தடவை சை இருக்குது இல்லை, அதனால தான் தோசை. தோசைங்கிற வார்த்தைக்கு அதுதான் பொருள். அது தமிழ் வார்த்தை கிடையாது. நம்ம மொழியில் அதுக்கு அப்பம் ஆச்சுங்களா, திருப்பி போடாத அப்பம். ஒரு சைடு வந்த ரொட்டி, ஒரு சைடு வந்த ரொட்டி. சில நேரங்களில் ஒரு சைடு வந்த ரொட்டி சாப்பிட்றது ரொம்ப இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எனவே மோசம் போக்கும் வெல், மோசம் போக்கும் வெல், வெல். கடைசியாக காட்டுக்கழுதை, காட்டுக்கழுதை, கழுதை, கழுதை, கழுதை. இல்லை இல்லை, அந்த வசனம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து எழுதுன போதும். பெருசாக ஒன்று இந்த இது பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் இல்லை வேறு. இப்போது பிரபு சார் கேட்டார், ஐயா நீங்கள் இந்த பேருக்கு பொருளே சொல்லலையே, பொருள் சொல்லுங்க ஐயா, நாங்களாவது பொருளை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாரு. எடுத்த உடனே கேட்டார், ஓசியாங்கிற பேருக்கு என்ன பொருள் அப்படின்னு. ஓசியாங்கிற பெயருக்கு பொருள் ரட்சிப்பு, ரட்சிப்பு அல்லது கர்த்தரின் ரட்சிப்பு. இந்த ஓசியாங்கிற பெயர் தான் யோசுவாவுக்கும் இருந்த பெயர். யோசுவாவுடைய இயற்பெயர் என்ன? யோசுவாவுடைய இயற்பெயர் யோசுவா, ஓசியா. எண்ணாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். எண்ணாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம், 16வது வசனம். இந்த ஓசியா, யோசுவா இது எல்லாமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் சுட்டுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர் பழைய ஏற்பாட்டின்படி? யோசுவா, 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 யோசுவா. ரட்சிப்பு, மீட்பு அல்லது ரட்சிப்பு, மீட்பு அல்லது ரட்சிப்பு. இந்த
ஓசியாவுக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க விபச்சாரத்தின் மூலமாக. இல்லையா? விபச்சாரத்தின் மூலமாக இல்லை, அவரை அந்த விபச்சாரி தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்கிறார். மனைவியை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவருக்கு 5 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். முதலாவது பிள்ளைக்கு இவர் எஸ்ரயேல் என்ற பெயரை சூட்டுகிறார். மகன் எஸ்ரயேல். இந்த ஏ இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் என்ற பெயருக்குள்ள பொருள் விளக்கம், கர்த்தர் விதைக்கிறார் அல்லது சிதறடிக்கிறார். கர்த்தர் விதைக்கிறார் அல்லது சிதறடிக்கிறார். இந்த இஸ்ரேல் என்ற பெயர் முன்னதாகவே நம்முடைய வேதாகமத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலையும் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலையும் வருகிறது. இது இஸ்ரவேலுக்கு வரக்கூடியதான தீர்ப்பை முன்னறிவிக்கும்படியாக வருகிறது. 1 ராஜாக்கள் 19:15 17 வரைக்கும், 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1 முதல் 14வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு வருகிறதானே நியாய தீர்ப்பை முன்குறிக்கிறது. 15 17 வரைக்கும், 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும். இவருக்கு 2வது ஒரு மகள் பிறக்கிறார். அந்த மகளுக்கு அவர் லோருகாமா அப்படின்னு பேர் வைக்கிறார். லோருகாமா. 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 லோருகாமாங்கிற அந்த வார்த்தைக்கு அது எபிரேய சொல். இந்த சொல்லுக்கு பொருள் இரக்கம் காட்டுவதில்லை. நான் இரக்கம் காட்டுவதில்லை. ஐ வில் நாட் ஷோ mercy unto you. உனக்கு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டுறதில்லை போ அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் அதிகமாக விக்கிரக ஆராதனை நடத்தினால. முதல்ல இஸ்ரவேலுங்கிறது முதல் அதிகாரம் 4வது வசனத்திலையும், லோருகாமாங்கிறது முதல் அதிகாரம் 6வது வசனத்திலும் வருகிறது. மூன்றாவது மகன் லோகம்மி. இது மகளா? லோகம்மி. லோகமி மீ மீ 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். You are not my people. நீங்கள் என் மக்கள் அல்ல, நீங்கள் எனக்கு பிள்ளைகள் அல்ல. இது மகன். நீங்கள் என் பிள்ளைகள் அல்ல, என் மக்கள் அல்ல.
அப்புறம் ஒரு மகன், 2வது அதிகாரம் 16வது வாக்கியம். பாகாலி, பாகாலி, பாகால், பாகாலி, பாகால், பாகாலி, பாகாலி. என் எஜமான், என் எஜமான். கடைசியாக ஈஷி, ஈஷி, பாகால். ஈஷி பெண் இல்லை, இது வந்து ஈஷிங்கிறது ஆண். ஆண். மை ஹஸ்பண்ட், என் கணவர், என் கணவர். அதுக்கு சரியான வார்த்தை சொல்லணும்னா என் எஜமான். கணவர் தான் எஜமானாக இருப்பாங்க அந்த நாட்களில். இன்றைக்குமே ஒரு சிலர் வந்து கணவரை கணவர் என்று சொல்கிறதில்ல, தெரியுமில்ல? ஆண்டவனுங்கிறது அது நம்ம பைபிள் படி எஜமான், எஜமான். நம்ம தமிழ்லேயே ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறவங்க எங்கள் எஜமான் தான் சொல்லுவாங்க. மாப்பிள்ளைன்னு சொல்லி மாப்பிள்ளை அதெல்லாம் இப்போ சமீபத்தில் சார். பழைய இதில் வந்து எஜமான், எஜமான் கூட இல்லை, எஜமா. எங்கள் எஜமா வந்தால் சொல்கிறேன்பாங்க. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சேலம், வேலூர், வடார்காடு பகுதிகளில் இந்த சொல்லாடல் இருக்குன்னு நினைக்கிறேன், எஜமா. சரி. இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்கள் நானும் கற்றுக்கொள்கிற ஒரு 3 பாடங்களை நாம் வேகமாக படிப்போம். கடவுளுடைய மக்கள் கடவுளுக்கு உண்மையற்றவர்களாக நடக்கும்போது கடவுள் வருத்தம் அடைகிறார். இங்கே கடவுளுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், ஆனால் அது வந்து கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மையற்றவர்களாக நடக்கும்போது கர்த்தர் துக்கப்படுகிறார் அல்லது வருத்தம் அடைகிறார். இரண்டாவது கர்த்தர் பாவத்தை பார்க்காமல் இருக்க மாட்டார், பாவத்தை தண்டிப்பார். பார்க்காம இருக்க மாட்டார், பாவம்னா பாவம் தான் அவருக்கு. கர்த்தர் பாவத்தை தண்டிக்காமல் விட மாட்டார். கர்த்தர் மூன்றாவது கர்த்தர் தம்முடையவர்களை ஒருபோதும் அன்பு கூறாமல் இருப்பதில்லை. தம்முடையவர்களை ஒருபோதும் அன்பு கூறாமல் இருப்பதில்லை. கர்த்தர் தம்முடையவர்கள் தம்மை மறந்து போனாலும் கர்த்தர் அவர்களை நாடி தேடி செல்கிறார். கர்த்தர் தம்முடையவர்கள் தம்மை மறந்து போனாலும் அவர்களை நாடி தேடி செல்கிறார். குறிப்பாக அவர்களுடைய மன மாறுதலிலே, மன மாற்றத்தில் அல்லது மனம் திரும்புதலை முக்கியப்படுத்துகிறார்.
இந்த புத்தகம் குறிப்பாக கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது எப்படி அழைத்து வந்தாரோ, அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தாரோ, அதே போல அவர்களை விடுதலையாக்க வல்லவர். கர்த்தர் தான் இஸ்ரேல் மக்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும், கர்த்தர் தான் தம்முடைய மக்களுக்கு திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் எண்ணெயையும் வெள்ளியும் பொன்னையும் கொடுக்கிறார். 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்படியே அவர்களை நடத்துவார், அப்படியே பாசத்துடன் நடத்துவார். அவர்தான் இஸ்ரவேலின் தேவன், அவர்தான் இஸ்ரவேலின் தேவன். அவர் தம்முடைய மக்களுக்கு தானியம், திராட்சரசம், எண்ணெய், வெள்ளி, பொன் ஆகியவைகளை வாரி வழங்குகிறார். இவரே தம்முடைய மக்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார் என்பதை சொல்லுங்கள். இஸ்ரேல் மக்கள் பின்வாங்கி போனாலும் அவர் தம்முடைய அளவற்ற அன்பினால் அவர்களை சேர்த்து கொள்கிறார் என்பதுதான் இந்த முழு புத்தகத்தினுடைய கருத்து. இந்த முழு புத்தகத்தினுடைய கருத்து. ஆகவே இந்த புத்தகத்துக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். டீ குடிச்சிட்டு வந்துட்டு அடுத்த யோவேலின் புத்தகம்